அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. கோவையில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. கோவை விமான நிலையத்தோட பின்புறத்தில் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மதுரையை சேர்ந்தவங்க 18 வயது கல்லூரி மாணவி. இவங்க கோவையில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தனியார் கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்களும் இவங்களுடைய தன்னோடு படிக்கக்கூடிய நண்பர் வினித்தோடு கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கிற பிருந்தாவன் நகர் பகுதியில் நேற்று இரவு 11 மணி அளவில் காரில் 2 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த வழியாக வந்த 3 அடையாளம் தெரியாத போதை நபர்கள் காரில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கார் கண்ணாடியை உடைச்சிட்டு வினித்தோட தலையில் அரிவாளால் வெட்டிட்டு அந்த பெண்ணை அங்கிருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 3 பேர் தாக்குனதில் படுகாயம் அடைந்த வினித் அப்படியே மயக்கம் அடைஞ்சிருக்காரு. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோடு இருந்த மாணவியை காணாததுனால அதிர்ச்சி அடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில கூட காவல் நிலையத்துக்கு போயிட்டு தகவல் கொடுத்திருக்காரு. இதற்கிடையே தான் கல்லூரி மாணவியை கடத்திட்டு போன அந்த 3 பேர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துட்டு அங்கிருந்து தப்பி போயிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த பீளமேடு போலீசார் மயங்கிய நிலையில கிடந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அதே மாதிரி வினித்தையும் வேறொரு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. வினித்தோட தலையில் அந்த நபர்கள் வெட்டினதுனால அதிக ரத்தம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 28 தையல் போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல கார் கண்ணாடி சதுரி கிடக்கிறதும் அந்த பெண் அணிந்திருந்த ஆடைகள் கிடக்கிறதும் தெரியுது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை பிடிக்கிறதுக்கு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. போலீசார் மாணவியுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி போலீசார் பல்வேறு கோணங்களிலும் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னைக்குள்ள அந்த 3 பேரையும் போலீசார்கள் பிடித்து விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் பற்றி பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி. இரவு நேரத்தில் எதுக்காக அங்கே தனியாக போகணும்? ஆள் நடமாட்டம் இருக்கிற பகுதியிலேயே இப்போல்லாம் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கும்போது அங்கே போனது தவறு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கொடூரத்தை செய்த அந்த 3 பேரையும் விடக்கூடாது. விரைவிலேயே அவர்களை கைது செய்து தக்க தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.